வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். காலாணி பிரச்சனை சில பேருக்கு ஒரு கடும் பிரச்சனையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், காலில் ஆணின்னு சொல்கிற அந்த காலில் இருக்க சில தசைக்கலங்கள் கூடுதலாக இறக்க வலிக்கிற நேரம் அதில் ஒரு தடிப்பான ஒரு பிரதேசம் ஒன்று உருவாகும். அது நாளடைவில் ஆக்களுக்கு நடக்க இல்லாமல் ஆணி மாதிரி குத்த வலிக்கிட்டுரும். ஆணி கூடுன்றெல்லாம் சொல்லுவினோம். உண்மையில் இலகுவாக சுகப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கெல்லாம் போய் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் அதுக்கு ஆப்ரேஷனை செய்து போட்டு கால் நிலத்தில் வைக்கலாது, நடக்க இயலாது, அப்படி கணக்க அவதிப்பட்டு கொண்டு இருக்கணும். உண்மையாக காலில் சில இடங்களில் தடித்து கொண்டு வரும். ஒரு வயசுக்கு மேலே ஆக்களுக்கு பாதத்தில் ஒரு சில இடங்களில் தடிப்பாக இருக்கும். அடி பாதத்தில், பெருவிரலுக்கு கீழே, விரல்களுக்கு கீழே ஒவ்வொரு இடங்களில் வரும். இது என்ன அறிகுறி என்று சொன்னால், எங்களோட உள்ளுறுப்புகள் இருக்குது தானே, உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தானே இந்த மாதிரி காலில் தடித்து கொண்டு வரும். எங்களோட உள்ளங்காலில் உள்ளுறுப்புகளுக்குரிய அமைவிடம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உறுப்புக்குரிய அந்த சக்தி வருது. அந்த சக்தி சுற்றோட்ட பாதை அதில் வருது. அதால் உறுப்பில் பாதிப்பு இருந்தால் காலில் அந்த இடத்துல கலங்கள் நிரப்பு வீதம் கூடவாக இருக்குது. புதிய கலங்கள் உருவாகிறதையும் விட இறக்குற வீதம் கூடவாக இருக்க அந்த இடத்துல அது தடித்து கொண்டு வரும். ஒரு பட்டை மாதிரி அப்படி ஒரு தடிப்பாக இருக்கும். நாள் செல்ல அது பெருசாகி கொண்டே போகும். அந்த இறப்பு வீதம் கூடுதலாக இருந்ததுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வரைக்கும் போவாக்க சுத்த உள்ள கலங்கள் வேலை செய்ய ஒரு குறிப்பிட்ட கலங்கள் சரியாக வேலை செய்யாட்டி அது ஆணி மாதிரி குத்த வலிக்கிடும். அது வெளியிலேருந்து ஒரு ஆணி ஒன்றும் பார இல்லாதில் உடம்புல இருக்க தசைக்கலங்கள்லாம் நெருங்கி அந்த மாதிரி வருது. ஏன்னு சொன்னால், இப்போ உடம்புல ஒரு களம் இறக்குற நேரம் புதிய களம் உண்டு அதுக்கு பதிலாக உருவாகிடும். ஒரு 3 மாதத்தில் ஒரு உடலில் உள்ள அவ்வளோ கலங்களுமே புதுப்பிக்கப்பட்டுருமென்னு சொல்லிடணும். அப்போ அங்கே ஒரு களம் இறக்குற நேரம் புதிய களம் உருவாகணும். ஆனால் இறக்குற நேரம் புதிய களம் உருவாக இல்லையண்டா அந்த இடத்துல பிரச்சனை வரும். எங்களுக்கு அது தடிப்பு கூடிக்கொண்டே போகும், உணர்ச்சி இல்லாமல் போகும். அந்த இடத்துல சூழலுள்ள கலங்கள் உணர்ச்சியாக இருக்க, அந்த இறந்த கலங்கள் உள்ள இடத்துல உணர்ச்சி இருக்காது. அவை அது குத்தும், நடக்க இயலாது. அது ஆப்ரேஷன் பண்ணாலும் திருப்பியும் வரும். ஆப்ரேட் பண்ணி அந்த இடத்துல வெட்டி விட்டாலும் கொஞ்ச காலத்தால் திருப்பியும் வரும். ஏனென்றால் அதுக்குரிய மூல காரணம் சரி பண்ணப்படுவதில்லை. ஆணிக்கூட்டுக்குரிய மூல காரணத்தை நீங்கள் சுகப்படுத்தினா தான் திருப்பி வராது. ஏன்னா அங்கே சக்தி வளங்கள் தடப்பட்டிருக்கு. எந்த இடத்துல வருதோ அதுக்குரிய உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த உறுப்பை சரி பண்ணணும். அதே நேரம் அந்த இடத்துல உள்ள கால் எங்கே அந்த இடத்துல தடிக்குதோ அதில் உள்ள தடிப்பை இல்லாமல் செய்யலாம் இலகுவாக. இப்போ இதை நாங்கள் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லி பார்க்கலாம். கூகுளில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாலும் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னா அந்த மெப்பெல்லாம் இருக்குது. எந்த உறுப்புக்குரிய பகுதி அதில் இருக்குன்னு சொல்கிறது வடிவாக காட்டுவினோம். இப்போ நீங்கள் இதை இலவ அப்படி சுகப்படுத்தலாம்னா, நீங்கள் படுக்க போக முதல் உங்களோட காலை நல்ல வடிவாக தண்ணியில் கழுவிட்டு உங்களோட எச்சில் எடுத்து அந்த இடத்துல தடவி விட்டீங்கன்னா சரி. ஒரு நாளும் தடவி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அந்த ஆணிக்கூடு இருந்த இடமே காணாமல் போயிடும். ஏன்னா உங்களோட எச்சில் அந்தளவுக்கு சக்தி இருக்குது. அதாவது பிராணன், எச்சில் இருக்கக்கூடிய பிராணன் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல உள்ள கலங்களுக்கு சென்றடைய அந்த கலங்கள் எல்லாம் புதிதாக உருவாக தொடங்கும். அந்த இடத்துல உள்ள இறப்பு வீதம் குறைஞ்சி உருவாகிற வீதம், கலங்களில் உருவாகிற வீதம் கூடக்க அந்த இடத்துல உள்ள கட்டிகள் மாதிரி இருக்கிறது, ஆணி மாதிரி குத்துறதெல்லாம் இல்லாமல் போயிடும். எச்சில் இதுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்வு. ஆப்ரேஷன் இல்லாமலே வரும். உங்களோட வாயில் இருக்க எச்சிலையே அப்படியே தொட்டு தடவிக்கிட்டீங்கன்னா சரி. எச்சில் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்குது. புண் காயம்பட்டால் கூட அந்த இடத்துல எச்சில் தடவி விட்டால் புண் மாறிடும். ஏன்னா அதில் அவ்வளவுக்கு கிருமி கொல்லியாக அது எச்சில் தொழிற்படுது. அது நேரம் அதில் அதிக அளவான பிராணன் இருக்குது. அது சக்தி, இங்கிலீஷில் சொன்னால் கரண்ட் இருக்குது. அந்தளவுக்கு கரண்ட் இருக்குது. அந்த கரண்ட் குறைவான இடத்துல நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா தடவி விட்டீங்கன்னா சரியாயிடும். படுக்கை போகிற நேரம் நல்லா வடிவாக காலை கழுவிட்டு ஊற்ற இல்லாமல் எச்சில் தடவி விட்டீங்கன்னா அது இரவு ஃபுல்லாக நீங்கள் அப்படி படுத்துருக்க அது வேலை செய்யும். கொஞ்ச நாள்லேயே சோமாயிடும். நீங்கள் செய்து பாருங்கள். அது உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு கண்கூடாக நீங்கள் காணுவீங்க. நன்றி, வணக்கம்.